Hello friends, welcome to Namo Tailor. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரி வர்க் ப்ளவுஸை வந்து full finishing ஓட எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினா பார்க்க போறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ண போறோம். அதுக்கு பேக் போர்ஷனை ரைட் சைடு பக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஃப்ரண்ட் போர்ஷன் கப் சைஸ்லாம் பிடிச்சி வச்சுக்கோம் பாத்தீங்களா, அதையும் ரைட் சைடு ஒண்ணா இருக்க மாதிரி கரெக்டா ஷோல்டர் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த போர்ஷன்ல நம்ம கரெக்டா தையலுக்கு எந்த அளவுக்கு ஷோல்டர் தைக்க விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு தையல் வந்து போடணும், அப்பதான் கரெக்டா கிரிப்பா இருக்கும். ஒரு தையல் போட்டிங்கனால ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால ஒரு தையல் போட்டக்கு அப்புறமா அப்படியே திரும்பியும் நான் இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு ரைட் சைடு ஃப்ரண்ட் பேக் ரெண்டு ரைட் சைடும் ஒண்ணா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு போர்ஷன்ல வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இதை உங்களுக்கு திருப்பிட்டு நல்ல பக்கம் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட ஆரி ஒர்க் டிசைன் வரும், பேக் போர்ஷனோட டிசைனும் இருக்கும். இந்த போர்ஷனில் ரெண்டு டிசைனும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு தைக்கணும். கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு ஷோல்டர் தைக்க இடம் விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு தையுங்க. இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ரெண்டு டிசைனும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துட்டு ஸ்டோன்ஸ்லாம் நீடில் படாத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படி நீங்கள் ஸ்டோன்ஸ் மேலே தையல் போட்டிங்கன்னா நீடில் வந்து உடைய சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்து தைச்சிக்கோங்க. நான் ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஃபூட் வந்து யூஸ் பண்ணலை. நார்மலாக நம்ம எந்த ஃபூட் ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ணுவோமோ அதே தான் நான் யூஸ் பண்ணி தைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம நெக்லைனு இந்த ஸ்லீவ் போர்ஷனில் வர பார்டர்ஸ்லாம் திருப்புறதுக்கு மட்டும்தான் நம்ம சிங்கிள் ஃபூட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ஒரு ப்ளவுஸை வந்து ஃபுல் ஃபினிஷிங் கொண்டுட்டு வரதுக்கு நம்ம நார்மல் ஃபூட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணக்கப்புறம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம டிசைன் பண்ண போர்ஷன் கரெக்டாக வந்து வந்திருக்கு. உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. பார்டர் வர போர்ஷனில் மட்டும் லைட்டாக வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் டிசைன் பாருங்கள் ஒரே மாதிரி அந்த கொடி டிசைன் வந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸ்லீவ் போர்ஷன் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷனில் நாச்சஸ் இருக்கிறதும் ஆம்கோல் சைடில் நாச்சஸ் இருக்கிறதும் கரெக்டாக பார்த்து ஷோல்டரோட சென்டரில் வைக்கணும். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி பார்த்து ஒரு சின்னதாக தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஷோல்டரில் கொஞ்சம் கிளாத் நகர்ந்தாலும் நம்ம சென்டர் போர்ஷனில் இருக்க டிசைன் வந்து நகர்ந்துரும். அப்புறம் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்காக நான் சின்னதாக தையல் போட்டுக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கும் போது இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தைக்க உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. உங்களுக்கு சென்டர் போர்ஷன் மாறாமல் இருக்கணுன்றதுக்காக நான் லைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம தைக்கும் போது உங்களுக்கு கிளாத் வந்து எங்கேயும் மாறாமல் கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கரெக்டாக நம்ம பேக்கில் இருக்க அந்த ஷோல்டர் போர்ஷனோட கிளாத்தும் ஸ்லீவோட கிளாத்தும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸ்லீவோட அந்த சென்டர் டிசைனும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக மீட் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு மிஸ்டேக்கும் வராமல் கரெக்டாக இருக்கும். ஒரு வாட்டி தைச்சக்கப்புறம் இன்னொரு தையலும் நான் போட்டு எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லீவோடதும் நெக்கோடதும் உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு போர்ஷன்லேயும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ இன்னொரு ஸ்லீவை வந்து டிசைன் கரெக்டாக நாச்சஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனில் வச்சு ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த போர்ஷன்லேயும் பாருங்கள் சென்டரில் சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளாத்தை வந்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கையை வச்சு ஆம்கோல் போர்ஷனையும் ஸ்லீவ் போர்ஷனையும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சு பார்க்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம தைக்கும் போது கிளாத் வந்து எக்ஸஸாக எந்த சைடும் போயிடாது, கரெக்டாக வரும். நீங்கள் ஸ்லீவோட சென்டரில் நான் தையல் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டும் பண்ணலாம். இல்லைனா ஒரு குண்டு ஊசியை நீங்கள் கரெக்டாக சென்டரில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஸ்டிச் பண்ணலாம்.
உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆம்கோல் போர்ஷனும் ஸ்லீவ் போர்ஷனும் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிட்டு வரேன். இதே மாதிரியே கரெக்டாக வந்து ஒரே தையலாக மெயின்டைன் பண்ணுங்கள். 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் தையலை மெயின்டைன் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு தையல் போட்டிங்கன்னா அந்த 1/2 இன்ச்சை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்து ஸ்லீவில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும், இல்லைனா வந்து சுருக்கமாகிடும். 2வது தையலும் போட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ரைட் சைடில் திருப்பி காமிக்கிறேன். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் ஹிப் சைடில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தையலுக்கு வேணுமோ அந்த போர்ஷனை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் அளவு எவ்வளவோ அந்த 6.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொக்கி தைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன் ஃப்ரண்ட் சைடில் அதே 6.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறீங்கன்னா அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் போர்ஷன் கொக்கி சைடு அதுக்கப்புறம் ஐ பக்கம் எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் போர்ஷனில் அதே மாதிரி கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு அளவு துணியில் இருக்க அளவை வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவை வந்து 2ஆக மடிச்சுட்டு கையோட சுற்றளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். கையோட சுற்றளவு என்ன இருக்குன்னு பாருங்கள், 4.25 இன்ச்சு. 2ஆக மடிச்சுட்டு 4.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் போர்ஷன் வந்து வரும் பார்த்தீங்களா, நம்ம ஸ்லீவ் போர்ஷனும் பாடி போர்ஷனும் ஜாயின் பண்ணோம்ல அந்த போர்ஷனில் கரெக்டாக கிளாத்தை வச்சு அந்த 2 தையலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக அந்த புள்ளியை சென்டர் படுத்தி அதுக்கப்புறமா தையல் போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஸ்லீவ் போர்ஷன் பாடி போர்ஷன்லாம் சென்டரில் உட்காரும். இல்லைன்னா உங்களுக்கு மிஸ் மேட்சாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம கரெக்டாக பார்த்து நான் தையல் போட்டுட்டு வரேன். இப்போர்ஷன்லேயும் அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் 2 சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்க்கு நேராக கரெக்டாக வச்சு இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. இப்போ ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். மேக்ஸிமம் ஒரு 3 தையல் போடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 4 தையலாக கூட போட்டுக்கலாம். சில பேருக்கு நிறைய துணி விடுறது பிடிக்காது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ 2வது தையல் போட்டுட்டு வரேன். இதே மாதிரி கரெக்டாக வச்சு ஈவனாக வந்து தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டிங்கன்னா அந்த 1/4 இன்ச்சை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ 3வது தையலும் போட்டுட்டு வரேன். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடும் சைடு ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 3 தையல் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து தையல் போட்டுட்டு இருக்கிற எக்ஸஸ் கிளாத்தை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சைடில் வந்து கிளாத்தை கட் பண்ணும்போது நீங்கள் நம்ம ஜாயின் பண்ண போர்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கும் போது நல்லா ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி தெரியணும். அப்போ தான் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நான் ஈவனாக கட் பண்ணி விட்டுடுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு போர்ஷனில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்டிச் பண்ணக்கப்புறமா ஃபுல் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங்கோடு எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.